ஹே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இன்னைக்கு மிக பிரபலமா இருக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே சீன்ல வந்துட்டு போன படங்கள் லிஸ்ட்லாம் எதுன்னு தெரியுமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம பரோட்டா சூரி வெண்ணிலா கபடி குழு மூலமா இன்னைக்கு பெரிய காமெடியனா இருக்கிற பரோட்டா சூரி அவர் நடிக்க வரதுக்கு முன்னாடியே சங்கமம், உள்ளம் கொள்ளை போகுதே, வின்னர் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சீனுக்கு தலையை காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. இல்ல கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு வந்துட்டு போயிருக்கிறாரு. த்ரிஷா இன்னைக்கு பல பேரோட கனவு கன்னியா இருக்கிற த்ரிஷா ஜோடி 12B இந்த ரெண்டு படங்களையும் ஒரே ஒரு சீன்ல இவங்க வருவாங்க. இன்ஃபேக்ட் ஜோடியில சிம்ரனோட ஃப்ரெண்ட்ல ஒரு ஆளா நிப்பாங்க த்ரிஷா. லேசா லேசா அப்படிங்கிற படத்துல தான் த்ரிஷா முதல்ல ஹீரோயின் ரோல் ஆக்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க த்ரிஷா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஹீரோயினா நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகுறாங்க. நக்கல் மன்னன் கவுண்டமணி 16 வயது நிலை படத்துல ஒரு கிராமத்து வைத்தியரா ஒரே ஒரு சீன்ல வருவாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பிறகு 80s and 90sல தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் காமெடியனா இருந்தாரு. ஆனாலும் இவர் நடிக்க வரதுக்கு ரொம்பவே முன்னாடி சர்வர் சுந்தரம், ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், உழைக்கும் கரங்கள் இந்த படங்கள்லாம் ஒரே ஒரு சீன் வந்துட்டு போயிருப்பாரு. இந்த படங்கள்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கவுண்டமணி வர்றது நீங்க இப்போ நோட் பண்ணலாம். சந்தானம் லொல்லு சபா மூலமாக ஃபெமிலியர் ஆகி அதுக்கப்புறம் சிம்புவோட மன்மதன் படம் மூலமா தமிழ் சினிமால என்ட்ரி ஆகி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காமெடியன் கம் ஹீரோவா இருக்கிறார் சந்தானம். ஆனாலும் இவர் லொல்லு சபாவுக்கு முன்னாடியே சிம்புவோட காதல் அழிவதில்லை, அலை இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரே ஒரு சீன் அப்பியரன்ஸ் பண்ணிருக்கிறாரு. விஜய் சேதுபதி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோ, இன்னைக்கு ரொம்பவே நல்லா நடிக்க தெரிஞ்ச ஹீரோ. இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இவரும் தாம் மிகப்பெரிய ஹீரோவா ஆகிறதுக்கு முன்னாடி எம் குமரன், டிஷ்யூம், புதுப்பேட்டை, நான் மகா நல்ல இந்த படங்கள்லாம் ஒரு சீன் இல்ல ரெண்டு சீன் வந்துட்டு போயிருக்கிறாரு. இந்த படங்கள்லாம் மறுபடியும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படத்துல லீட் ரோல்ல நடிச்சு அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டரா வந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சத்தான் நாளைக்கு பால் அப்படின்ற புது புது அர்த்தங்கள்ல இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ். அதற்கு பிறகுதான் விவேக் அப்படிங்கிற ஒரு காமெடியன் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆனாரு. ஆனா அதற்கு முன்னாடியே மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற கே பாலச்சந்தர் சார் படத்துல ஒரு சில சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஹியூமர் கிளப்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்துட்டு வந்தாரு. மிர்ச்சி சிவா தமிழ் படம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகி சென்னை 28 மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டரா இருந்த மிர்ச்சி சிவா தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ரேடியோ மிர்ச்சில ஃபேமஸ் ஆர்ஜேவா இருந்தாரு. அதற்கு முன்னாடியே 12B படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. ஷாமோட கோவில் இருக்கிற ஒரு 4-5 ஆக்டர்ஸ் ஒண்ணா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு கேரக்டரா நம்ம மிர்ச்சி சிவா இருப்பாரு. அதற்கு முன்னாடியே கமல்ஹாசனோட ஆளவந்தான் படத்துல ஒரு சிரி 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 அப்படின்ற ஒரு பாட்டுல ஒரு ஃபிளாஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல சின்னதா வந்துட்டு போயிருப்பாரு. பார்த்திபன் இயக்குனர், நடிகர் பார்த்திபன் புதிய பாதை படம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒரு நடிகர் இயக்குனர் ஆனாரு. ஆனாலும் அவர் நடிக்க வரதுக்கு முன்னாடியே அவருடைய குருவோட படங்களான ராணுவ வீரன், பார்வையின் மறுபக்கம், தூரம் அதிகமில்லை, அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படங்கள்லாம் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாரு. பாண்டியராஜன் ஆண் பாவம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த திருட்டு மொழி பாண்டியராஜன் நடிகர் இயக்குனரா இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனாலும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாக்யராஜ் சாரோட படங்கள்ல 1-2 சீன்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கிறது. அந்த மாதிரியான படங்கள் அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் இந்த படங்கள்லாம் ஒரு சில காட்சிகள் பாண்டியராஜன் வந்துட்டு போயிருப்பாரு. கார்த்தி சூர்யாவோட தம்பி கார்த்தி அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோட தமிழ் சினிமால பருத்தி வீரன் மூலமாக மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர். இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஹீரோல இவரும் ஒருத்தர். ஆனா இவர் ஆயுத எழுத்து படத்துல மணிரத்னமோட அசோசியேட்டா மட்டும் இல்லாம அந்த ஆயுத எழுத்து படத்துல ஒரே ஒரு சீன்ல வருவார். சித்தார்த் போராட்டம் எல்லாம் பண்றப்போ அந்த கும்பல்ல ஒரு ஆளாகவும் கார்த்தி நடிச்சிருப்பாரு. இயக்குனர் கௌதம் மேனன் த மோஸ்ட் ஸ்டைலிஷ் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறவர் ராஜீவ் மேனனோட டீம்ல இருந்து வந்தவர். இன்னைக்கு ரொமான்டிக் மூவிஸ்னா அது கௌதம் மேனன் அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவர் கிடைச்சிருக்கு. இவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி ராஜீவ் மேனனோட மின்சார கனவு படத்துல ஒரே ஒரு சீன் வந்துட்டு போயிருப்பார். எஸ்.ஜே. சூர்யா டைரக்டராகவும் இயக்குனராகவும் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிற எஸ்.ஜே. சூர்யா இயக்குனர் வசந்தோட அசிஸ்டன்ட். இவர் ஆசை படத்துல ஒரே ஒரு சீன்ல ஒரு ஆட்டோ டிரைவரா வந்திருப்பாரு. அதே போல பாரதி ராஜாவோட கிழக்கு சீமையிலே படத்திலையும் ஒரு வில்லன் கோஷ்டியில ஒரு சில சீன்ஸ் மட்டும் கும்பல்ல வந்துட்டு பேசிட்டு போவாரு. இளவரசு குணச்சித்திர நடிகராகவும் ஒரு காமெடி நடிகராகவும் இன்னைக்கு மதுரை பாஷையா சும்மா ரொம்ப ரொம்ப இயல்பா பேசி நடிக்கிற நடிகர்கள்ல இளவரசவும் மிக முக்கியமானவர். சென்னை 28 அப்புறம் களவாணி மாதிரியான படங்கள் இவருக்கு மிகப்பெரிய ஃபேமஸ். இவர் ஒரு சினிமாட்டோகிராஃபரும் கூட. ஆனாலும் இவர் இப்பெல்லாம் நடிச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரதி ராஜா சாரோட முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது இந்த படங்கள்லாம் 1-2 சீன்ஸ் வந்துட்டு போயிருக்கிறாரு. டைரக்டர் சங்கர் இயக்குனர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் பவித்ரன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. இயக்குனரா வரதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய காமெடியனா தான் வரணும் அப்படின்னு தமிழ்
தமிழ் சினிமாவுக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறாரு. ஆனா காலம் அவரை டைரக்டரா மாத்திருச்சு. ஆனாலும் வந்த டைம்ல இவர் S.A. சந்திரசேகரோட வசந்தராகம் மற்றும் சீதா இந்த படங்கள்ல ஒரு சில சீன்ஸ்ல அப்பியரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு டைரக்டர் சங்கர். விமல் களவாணி படம் மூலமாக இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்ட விமல் அதற்கு முன்னாடி விஜயோட கில்லி படத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அஜித்தோட கிரீடம் படத்துலயும் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. குருவிலையும் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரியான சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு களவாணி படம் மூலமாக ஃபேமஸ் ஆனாரு. தினேஷ் அட்டகத்தி படம் மூலமாக அட்டகத்தி தினேஷ் அப்படின்ற அடையாளத்தோட இன்னைக்கு ஒரு ஹீரோவா இருக்கிற தினேஷ் அதற்கு முன்னாடி அவர் மாதவனோட எவனோ ஒருவன் தனுஷோட ஆடுகளம் இந்த படத்துல எல்லாம் 1-2 சீன் வந்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை இப்போ கௌதம் மேனன் துருவ நட்சத்திரம் படத்தில் நடிச்சிருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அதற்கு முன்னாடி பா ரஞ்சித்தோட அட்டகத்தி படத்துல அமுதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதற்கு முன்னாடி நம்ம பவர் ஸ்டாரோட நீதானா அவன் அப்படின்ற ஒரு படத்திலையும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இவங்களெல்லாம் முன்னாடியே பார்த்த ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தப்போ நிஜமாகவே இந்த ஆக்டர்ல பிற்காலத்துல பெரிய ஆளா வருவாங்கன்னு எந்த ஆக்டரை பார்த்து நினைச்சீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க.